வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து ஜாப் வேகன்சி இருக்குங்க. பல்வேறு காலி பணியிடங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சிருந்தால் போதும். இது ஒரு அரிய வாய்ப்பு. முழுமையாக வீடியோ பாருங்கள். கருந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தேர்வு வரும். அதுமாதிரி ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மத்திய அரசு பணியாளர் தேர்வாயத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ போட்டிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எல்டிசி, ஜேஎஸ்ஏ, பிஏ, டிஓ எக்ஸப்ட் டிஓக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிருக்கணும். ஈக்குவலன்ட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. அதேமாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. 1/8/2019 பிஃபோர் 2/8/1992 இருக்கவங்க. அதுக்கு மேலே நாட் லேட்டர் தான் 2001 மேலே இருக்கிறவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 20,200 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே சேம் தான். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் 20,200. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா 20,200. கிராண்ட் பே 2,400 ப்ரீ ரிசர்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், ட்ரை டு அண்ட் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ரூபாவும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ssc.nic.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 5/3/2019 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதேமாதிரி அப்ளிகேஷன் விட்டு சப்மிஷன் இது லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீப்ட் அண்ட் அப்ளிகேஷன் எடுக்க வேண்டிய தேதி பார்த்தீங்கன்னா 5/4/2019. மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் கட்டுறதுக்கு உண்டான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 7/4/2019. ஜென்ரேஷன் ஆஃப் நீங்கள் ஆஃப்லைன் போய் பேங்க்ல பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நாள் லாஸ்ட் டேட்டும் 7/4/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் த்ரூ சலான் டியூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் பேங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9/4/2019 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து 1/7/2019 26/7/2019 நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரைட் டு எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து 29/9/2019 அன்றைக்கி அந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். முன்னே சொன்ன மாதிரி நான் புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க. அதுமாதிரி ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.